10ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதல்ல 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாரா? போதகம் பண்ணி கொண்டிருந்தார். டீச்சிங் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. போதகம் அல்லது டீச்சிங். அல்லேலூயா. போதகம் பண்ணுதல் என்றால் டீச் பண்ணுதல். பிரசங்கம் பண்ணுதல் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரசங்கிக்கிறதுனா இப்போ பிரசங்கம் பண்ணுறது. டீச்சிங்னா பைபிள் ஸ்டடி இருக்கிறாங்க, சத்தியத்தை ஆழமாய் போதிக்கிறது. இப்போ கர்த்தர் இந்த இடத்துல என்ன பண்ணாரா? போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அப்பொழுது அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்த இடத்துல 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஒரு ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தால், அவள் எவ்வளவாய் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார் வேதம் சொல்கிறது. சில நேரங்களில் இந்த ஸ்பிரிட் பலவீனப்படுத்துகிற ஆவி என்று ஒரு ஆவி இருக்கிறது. அது மனிதர்கள் மத்தியிலே கடந்து போய் மனிதனுக்கு வியாதிகளை கொண்டு வரும். கேன்சரை கொண்டு வரும். அது சில கேன்சரை கொண்டு வந்துடும் கொள்றதுக்கு. ஏன்னா வேதம் சொல்றது சாத்தான் கொல்லும் அழிக்கும் வேறொன்றுக்கும் வரும். அப்ப இந்த ஆவி என்ன பண்ணும்? உள்ளே போய் அவங்களோட வாழ்க்கையில சில பலவீனங்களை, வியாதிகளை கொண்டு வந்து மரணத்துக்கு நேராக நடத்தும். அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம சாக போகிறோம் என்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அவளை அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். பலவீனப்படுத்துகிற ஆவி. சில இடங்களில் இந்த குறி சொல்லுகிற ஆவி ஒன்று இருக்கும். அது அந்த ஆவி என்ன பண்ணும்? சில பெண்களை குறி சொல்ல வைக்கும் பொழுது அவர்களை கூன் விழுற மாதிரி பண்ணக்கூடிய ஆவிகள் இருக்குது. அவங்க என்ன பண்ண? கூன் விழுது. அந்த குறி சொல்ற நேரத்தில் கூட கூன் விழுந்து குறி சொல்லுகிற ஆவி உள்ளவர்கள் இருக்கிறார். அந்த ஆவி உள்ள போய் பிடித்து கொள்ளும். அது குறி சொல்லுகிற ஆவி. இது அல்ல, இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அப்ப இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும்? எல்லாத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு பேய்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். பேய்னா நீங்க பல்லு வச்ச பேயில தள்ளப்பட்ட தூதர்கள் மிகவும் பயங்கரமா வேலை செய்வாங்க. இந்த பூமியை கெடுப்பதற்கு தான் அவங்களோட பிளானிங். இப்போ தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்க? தீவிரவாதிகள் எப்போதும் ஒரு வாட்டி கொண்டு வெடிக்குது. இப்போ டெல்லியில சமீபத்தில் கொண்டு வெடிச்சது. அப்போ அது வெடிச்சதுன்னா அதுக்கான பிளானிங் அவங்க எவ்வளோ நாளாக போடுவாங்க. எங்க போய் தங்கணும், யாரை பிடிக்கணும், இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அழிப்பதற்கான பிளானிங்கை நடத்தி கொண்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமாக வேதம் சொல்கிறது அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்கிறது. அப்போ இதுக்கு பின்னாடி செயல்படுகிற இந்த ஸ்பிரிட்டுகள், இந்த காரியங்களை பூமியில திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றும் புதுசா வரும். சமீப காலத்துக்கு முன்பாக, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு கேம் எத்தனையோ பேரை கொல்ற, சின்ன பிள்ளைங்களை கொலை செய்து அந்த கேம்ல போனவங்க என்ன பண்ணாங்க? கொல்லாங்க அல்லது அவங்க தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. அது எப்படி உருவாக்குது? இந்த சாத்தானுடைய ஆவி பெற்றவர்கள் அந்த மாதிரி கேம்களை உருவாக்குகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆவி இருக்கிறது, சில ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவிகள் மனிதர்கள் நடுவில் போய் வியாதிகளை கொண்டு வரும். டிசீஸ். நீங்க டாக்டரை போய் செக் பண்ணுவாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லையே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு சிம்டம்ஸ் காட்டும். எவ்வளவு மாத்திரைகள் போட்டாலும், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியே ஆகாத ஒரு காரியம். இது எதோட ஆவினா? பேய், இந்த பிசாசுகளுடைய ஆவிகள் செயல்படுகிற காரியம். அதே போல இந்த இடத்துல ஒரு ஸ்திரீயை ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி செயல்பட்டு கொண்டிருந்தது. அவைகள் என்ன செய்கிறது? அந்த பெண்ணை கூன் விழ வைத்து அது எவ்வளவு என்ன பண்ண முடியாது, நிமிர முடியல. அப்ப பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. திடீரென்று அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடுச்சு. குறிப்பிட்ட ஒரு நாளில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து விட்டது. இந்த பிசாசு அவர்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை யாராவது ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அவங்க வாழ்க்கையில் அது பிரவேசிக்குது. ஆனால் அது அவங்க உள்ள செயல்படவில்லை.
அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, அவர்களை கட்டி வைத்திருந்தது. இல்லையா? சிலருடைய மைண்டை பிசாசு கட்டுவோம். அந்த மைண்ட் என்ன பண்ணும்? நன்மைகளை சிந்திக்காது, கெட்டதை சிந்திக்கிறதுக்கான எண்ணங்களை மட்டும் விதைத்துக் கொண்டே இருக்கும். அவங்க நல்லதை சிந்திக்க கூடாதபடி தீய சிந்தைகளையே உள்ளே வைத்துக் கொண்டிருக்கும். குடி என்பது ஒரு கட்டு. குடிக்கிறாங்களே, அவங்களுக்கு உண்மையாக குடிக்கணும் ஏன் விருப்பம் வருகிறது, அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னா பிசாசு என்ன பண்ணிடுது? கட்டுகிறது, அவங்கள கட்டி வைக்கிறது. அதில் அடிமைப்படுத்தி இருப்பார்கள், அவர்கள் அடிமையாக இருப்பாங்க. அதே மாதிரி சில கெட்ட பழக்க வழக்கங்கள் பிசாசுடைய கட்டில் இருக்கும். சிலர் வசியம் பண்ணுவார்கள், தங்கள் பக்கமே ஈர்க்கணும் சொல்லி வசியம் பண்ணி வைப்பார்கள். இதெல்லாம் பிசாசின் உதவியோடு, பிசாசுடைய கிரியைகளோடு செயல்படுகிற காரியம். இல்லையா? ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாம் தெரிஞ்ச வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. சாத்தானுடைய வேலை கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வரான். ஆனா நம்முடைய ஆண்டவருடைய காரியம் என்னவா? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன். ஹல்லேலூயா. சூனியம் எந்த தெய்வத்தை வச்சு என்ன பண்ணுவான்? கர்த்தரை வச்சு எவனாலும் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த பிசாசு இந்த மகளை 18 வருடமாய் கூனியாய் குறுகி வைத்திருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சாத்தான் என்ன செய்வான்? பாவம் என்கிற ஒரு கட்டை விதைச்சிருவான். இந்த பாவம் என்ன பண்ணும்? உங்களை கர்த்தரண்டையில கொண்டு வராது. நீங்க சர்ச்சுக்கு வரலாம், பாட்டு பாடலாம், செய்தியை கேட்கலாம், திரும்பி போகலாம். போகும்போது எப்படி போவீங்க? வரும்போது எப்படி வந்தீங்களோ போகும்போது அப்படியே போயிடும். அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். இல்லையா? நீங்கள் தான் அதுல இருந்து வெளியே வரணும் முதல்ல நினைக்கணும். ஏன் பாவத்திலிருந்து டக்குன்னு விடுதலை கிடைக்கல? முதல்ல நீங்கள் அதுல இருந்து வெளியே வரணும் விரும்பும். உங்க உள்ள அதுல விரும்பும். நான் குடியிலிருந்து வெளியே வரணும் விரும்பினா கர்த்தர் விடுதலை கிடைக்குவேன். அந்த விருப்பம் நமக்குள்ள வரணும். இல்லையா? எந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வருவதற்கான எல்லா காரியத்தையும் செய்யணும், கதறணும் அண்ணர்கிட்ட. வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 26:13 நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் எகிப்திலே அடிமைகளா இராது. நீங்க அடிமையா இருக்க தேவன் விரும்புவதில்லை. நீங்க எதில் அடிமையா இருக்கீங்களோ கர்த்தர் அதை விரும்பல. அடிமையா இருக்கக்கூடாது, கர்த்தர் அதை வெறுக்கிறாரு. நீங்கள் அடிமைத்தனத்தில் இராதபடி கர்த்தர் அங்கிருந்து என்ன பண்ண செஞ்சாரா? உங்களை புறப்பட பண்ணினார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டாரானால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு அங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 1 துன்மார்க்கரின் ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளின் வழிகளில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இரு. கர்த்தர் உன்னை ரிலீஸ் பண்ணிட்ட அப்புறம் நீ அங்கேயே இருக்கக்கூடிய எகிப்திலிருந்து உன்னை என்ன பண்ணா? புறப்பட பண்ணினா. அப்ப நீ எந்த பாவத்துல விழுந்திருக்கியோ கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். உன்னை விடுதலையாக்குவார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் செய்கிற தவறு என்ன என்றால் புறப்பட்டு வரணும். பாபிலோனை விட்டு புறப்படுங்கன்னு சொல்றாரு. அப்போ புறப்பட்டு வரணும். சோதோம் குமோரா பட்டணம் பாவத்தால் நிறைந்திருந்தது. சரிங்களா? பாவம் நிறைந்திருந்த அந்த பட்டணத்துல கர்த்தரை அழிப்பதற்கு 2 தூதர்களை அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? சோதோம் குமோரா பட்டணத்துக்குள்ள அனுப்புறாரு. சோதோம் குமோரா பட்டணத்துக்குள்ள போன தூதர்கள் மனுஷ ரூபமா போன போது லோத் அவர் என்ன பண்ணாரா? கூப்பிட்டுக்கிட்டு வந்து தன் வீட்டுல காலெல்லாம் கழுவி அவர் உட்கார வைக்கும் போது அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. கதவு தட்டுறாங்க. மோசமான அவர்கள் வரக்கிற அந்நியர்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டு போடக்கூடிய மனிதர்கள் அவர்கள். அப்போ லோத்து கெஞ்சுற. அப்போ தூதர் சொல்றாங்க, நீ பயப்படாத, இப்போ கர்த்தர் இந்த இடத்த என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாரு. நீ போய் என்ன பண்ண? நீ போய் இங்கே உனக்கு யாராக இருந்தார்களானால் அவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார்.
இல்லையா? நம்ம படிக்கும்போது லோத்துக்கு 2 மக்கள் தான் நினச்சிருக்கோம். லோத்துக்கு 2 மகள் மட்டும் இல்லை, பையன் கிடையாது, ஆனால் பொண்ணு நிறைய இருந்தது. இல்லையா? அவர்களை திருமணம் செய்த அவங்களோட மற்ற பெண்களை, மற்ற மகளை திருமணம் செய்த மருமக்கள் இருக்கிறாங்க அங்க சோதம் குமார பட்டணத்தில். சரிங்களா? இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? விடுதலையாக்குறாரு, அங்க அழிக்க போறாரு, விடுதலையாக்குறாரு. அப்போ இவங்களை அனுப்புறாரு தூதர். போறா லோத்து போய் அவங்க பொண்ணு வீட்டுல அவங்க மருமகளிட போய் சொல்றாரு, கர்த்தர் இந்த இடத்த அழிக்க போறாரு, நீங்க கிளம்பி வாங்க வாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இவர்களை கிண்டல் செய்தார்களாம். என்ன பண்ணாங்க? கிண்டல் செய்தார்கள். அப்ப கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே வான்னு சொன்னா அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கணுமா இல்லையா? புறப்பட்டு வரல. இப்போ தூதர்கள் என்ன பண்றாங்க? இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு மொத்தம் 4 பேரையும் கூட்டிக்கிட்டு வெளியே வந்து விட்டுட்டாரு. விட்ட அப்புறம் ஒரு கண்டிஷன் போடுறாரு கர்த்தர், நீ இங்க என்ன பண்ணக்கூடாது? திரும்பி எங்கும் பார்க்கவே கூடாது. திரும்பி பார்க்காம ரன், ஓடு, எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியுமோ ஓடு. சம பூமி எங்க என்ன பண்ணக்கூடாது? நிக்க கூடாது. நீ பாடு ஓடி போய் அந்த மலைக்கு போ. இந்த இடத்த போது கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் ஓடுறாங்க தலை தெறிக்க. பயங்கர ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும்போது லோத்தோட மனைவிக்கு ஒரு மனசு தாங்கல. என்ன பண்ணல? மனசு தாங்கல. ஏன்னா அவங்களோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. சற்று திரும்பி நின்றுட்டாங்க. நின்று அங்க இருக்க அழிவை பார்த்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. உடனே என்ன ஆயிடுச்சு? வானத்துல இருந்து அந்த அக்கினிகள் விழுது பார்த்தீங்களா? எரிக்கற்கள் கீழே விழும்போது அது இங்க இருக்க ஆக்சிஜனால பத்தி எரிஞ்சு நெருப்பு மாதிரி எரிஞ்சு எல்லாத்துலையும் விழுது தப்பு தப்பு. அப்போ அந்த உப்பு அது விழுந்து புறப்பட்டு வந்து யார் மேல விழுந்துருச்சு? லோத்தின் மனைவியும் சேர்த்து உருட்டி போய் நின்றுச்சு. கர்த்தர் அவங்களை உப்பு தூணா மாத்திர. நம்ம நினைச்சுக்கோம் கர்த்தர் தான் திரும்பி பார்த்ததுனால அவங்க செவிச்சு உப்பு தூணா ஆக்கிட்டாருன்னு இல்லை. அந்த இடத்துல வாரி கொண்டு போகப்பட்டது. கர்த்தர் சொன்னதை கேட்காதனால கர்த்தர் என்ன சொன்னாரு? சம பூமி எங்கும் நில்ல, ஒரு செகண்ட் நிக்க கூடாது, ஓடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓட வேண்டிய ஆளு அங்க கொஞ்சம் நின்று பார்த்தாங்க பாரு. அந்த அழிவு வரும் பொழுது இவர்களையும் சேர்த்து, இந்த லோத்தின் மனைவியும் சேர்த்து உப்பு தூண் ஆயிடுவாங்க. இல்லையா? அப்போ லோத்தின் மனைவி உப்பு தூண் ஆயிட்டாங்கன்னா அவங்க உப்பு மாதிரி லேடிஸ் மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு பில்லர் தானே போட்டிருக்கு, தூண். அதில் தான் அந்த அம்மா உள்ள மாட்டிக்கிட்டாங்க, தூணுக்குள்ள மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஏன்? நின்னதுனால. புரியுதுங்களா? அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் உங்களை அங்கிருந்து ஓட சொன்னா ஓடும். யோசேப்பு அந்த இடத்துல போத்திபாரின் மனைவியை பார்த்து என்ன பண்ணலாம்? ஓடிவிட்டார். அதனாலதான் தப்சன். அல்லேலூயா. அதே போல பாவம் என்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஓட வேண்டும். ஏனெனில் அது நாளைக்கு நீங்கள் அங்கே உட்கார்ந்து இருந்தால் உங்களை என்ன ஆக்கிடும்? பாவம் உங்களை வாரி கொண்டு போயிடும். ஒரு கட்டத்தில் மேல உப்பு தூணாய் மாறிடும். அதனால நம்ம என்ன பண்றாரு? கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறார். என்ன பண்றாரு? புறப்படுகிறார். உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறார். 2வது என்ன செஞ்சாரா? அவனுடைய நுகங்களை உங்களை விட்டு அகற்றினார். அல்லேலூயா. நுகம் என்பது என்ன? சில விஷயங்களை நீங்கள் சாத்தானுடைய எந்த ஒரு பொருளையும் நீங்க வச்சிருக்க கூடாது. நான் உங்களுக்கு நீங்க கர்த்தர் சொல்றேன், நான் சொல்றேன். உங்களோட கனெக்டிவிட்டி, தவறான உறவுகள், தவறான சாத்தான் உங்களை தொடர்வதற்கான எந்த ஒரு சாத்தான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வைத்திருக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்ற? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ சாத்தான் சம்பந்தப்பட்ட எந்த பொருளாவது, ஒரு விக்கிரகமா இருக்கிற பொருள் உங்க வீட்டில் இருக்குமானால், சில பேர் வெள்ளியில செஞ்சு வச்சிருப்பாங்க, தங்கத்துல எதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை வீட்டில் வச்சிருப்பாங்க. அது மாதிரி பொருட்களை நீங்கள் வைத்திருப்பீர்களானால், அல்லது சாத்தான் சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் ரொம்ப பார்த்து கொண்டு அந்த காரியங்களை வைத்திருப்பீர்களானால், சாத்தான் உங்களை கட்டுவதற்கு, அவன் நுகத்தை வைப்பதற்கு இலகுவாக மாறிவிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆகான் என்கிற மனிதன் எரிகோ பட்டணத்துக்கு போறாரு. அங்க எல்லாத்தையும் அழிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு ஆகான் இடத்துல, எல்லாருக்கும் சொல்றாரு, அங்க இருக்கிறது எதுவுமே நீங்க எடுக்கக்கூடாது. ஆகான் என்பவன் என்ன செஞ்சானா? ஒரு இதை துணி எடுத்து வச்சுட்டான், ஆசைப்பட்டு. கடைசியில் அவன் என்ன பண்ணானா? கல்லெறிந்து கொல்லப்பட்டான். கல்லெறிந்து கொல்லப்பட்டான். கர்த்தர் சொன்னா, நான் உங்க கூட வரமாட்டேன், அவன் இதை எடுத்து வச்சிருக்கான். அப்போ உங்கள் லைஃப்ல
சாத்தான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. இல்லையா? அவைகளை நீங்கள் வைத்திருக்க கூடாது, அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. இல்லையா? அவை விட்டு விலகி வாருங்கள். அவைகளிலிருந்து நீங்கள் விலக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இல்லையா? அதே போல தவறான எந்த நபரோடு கூட நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்க. நண்பனா இருக்கலாம், சகோதரன் போல இருக்கலாம், ஏதோ ஒன்று நினைக்கலாம். பட் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்பாக ஒரு ஸ்பிரிட் செயல்படுவது என்பது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அந்த ஆவி உங்க வாழ்க்கை பின்னாடி இருந்து உங்களை அழிப்பதற்காக, உங்களை கொல்வதற்காக ஒரு சாத்தானுடைய தூதனாய் அவன் இருப்பான். பார்க்க பேசும்போது நல்லா பேசுவாங்க, இனிமையா பேசுவார்கள். வேதம் சொல்லுகிறது அது ஒரு ஆபத்து. நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு பெண்ணை போல உருவப்படுத்தி சொல்லுவாங்க. அது மனிதனை கொண்டு போடும், உங்க லைஃப்ல கொண்டுடும். பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம், பழகிறதுக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கலாம், அவருடைய துர்க்குணம் உங்களுக்கு தெரியாது. இல்லையா? ஒரு நாள் அவைகள் உங்களை கொள்ளிடும். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், இந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவி உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதா? இடம் கொடுக்காதீர்கள். பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? நீங்க கோபம் வந்தா கூட உங்க கோபம் எப்ப தணிஞ்சிடணுமா? சூரியன் அஸ்தமதிக்கு போல தெரிஞ்சிடணும். இல்லைன்னா சாத்தா என்ன பண்ணுவான்? இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன பண்ணுமா? உங்ககிட்ட வந்து சொல்லும், கடவுளை பத்தி சொல்லும். கர்த்தர் பாத்தியா, உனக்கு ஏதோ செய்யறேன்னாரு, ஒன்னும் நடக்காது. சர்ச்சுக்கு போனா என்ன பண்ணாது? ஒன்னும் வியாதியை பத்தி அப்படிதான் இருக்கு. அப்படி உன்னை சோர்வாக்கும், மனதை சோர்வாக்கும். ரெண்டாவது, உன்னை குத்தப்படுத்தும். நீ வேலைக்கு ஆகாத ஆளு, நீ உருப்பிட மாட்ட, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உன்னையும் டீக்ரேட் பண்ணோம், உன்னை அடிமையாகும். இல்லைன்னா உன்னை பெருமையாக்கி வச்சு, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பெருமையாக்கி வச்சு. சரி, உங்க வாழ்க்கையில இந்த சாத்தான் உங்களை பலவீனப்படுத்துவான். ரெண்டாவது, அவன் என்ன செய்வான்? உங்கள் மனதை வேற ஒரு பக்கம் செலுத்துவான். வேற ஒன்றை பலமாய் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். தாவீதை சிறுவனா இருந்த போது ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை கொன்றான். அவன் சொன்னான், என் பலனாகிய கர்த்தரை கொண்டு உன்னை என்ன பண்ணுவேன்? ஜெயிப்பேன். அவனை விட பலம் உள்ளவன். நாட்கள் செல்ல 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 தாவீது கூட அநேகர் சேர ஆரம்பித்தார்கள். ஆட்கள் பலமும் பண பலமும் தாவீதுக்கு நிறைய வர நிறைய வெற்றிகளை பார்க்க பார்க்க அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்துவிட்டது. தன்னுடைய பலன் எது என்று நினைச்சிட்டாரு? தன்னுடைய ஆட்கள், தன்னுடைய கெத்தா போறது கெத்தா வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்படியே போவாரு, அப்படியே வருவார். தன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் பாருங்க, சில ஊழியக்காரர்களை பாருங்க, பவுன்சரை வச்சிருக்காங்க. குண்டு குண்டா 4 பேர் சுத்தி இருக்காங்க. பவுன்சர் ஆகுங்களா? அது கெத்தா, அது பிசாசுடைய ஆவி உள்ள. எதுக்கு பவுன்சர் உனக்கு? அதாவது பந்தா காட்டுவதற்காக அப்படிப்பட்ட ஆட்களை வைத்து இருக்கிறாங்க. அதே போல அவர் போயிட்டு வர, அவருடைய எண்ணெல்லாம் யாரும் இப்ப எதிர் மேல இருந்துச்சு? தன்னோட இருக்கிற ஆட்கள் மேல. கர்த்தர் பார்த்தார், இவருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். யாருக்கு? தாவீதுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சிட்டார். மீதியானவர் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார். பார்த்தா எதுவுமே இல்லை, ஒண்ணும் கிடையாது. தொடப்பக்கிட்ட கூட வைக்கல போல, எடுத்துன்னு போயிட்டாங்க போல. எல்லாம் சுத்தமா ஒண்ணும் இல்லை, எல்லாம் தொலைச்சு எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எதுவுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. பார்த்தா அழுகுறாரு. கொஞ்ச நேரம் பார்த்தா யாரு பலம் உள்ளவங்க நினைச்சாங்களோ அவங்களாம் கண் எடுத்துட்டான். தாவீது அடிக்க, டேய் உன்னாலதானே வந்ததுன்னு. இவ்வளவு நேரம் அவர் தன்னை பலம், இவங்களாம் இருக்காங்க நமக்கு பக்கபலம் நினைத்து கொண்டிருந்த தாவீதுக்கு இப்பதான் மண்டையில் அடிச்சுது, நம்முடைய பலனாகிய கர்த்தர் ஒருவர் தான். இல்லையா? நம்ம எப்போது நேசித்து நமக்கு சப்போர்ட் பண்றவர் கர்த்தர். நாம் கொஞ்ச நாள் இவரை இவங்களெல்லாம் நம்பிட்டோம், அதனால இனி நமக்கு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்ட பொழுது வேதம் சொல்கிறது 2 சாமுவேல்ல கடைசி அதிகாரத்தில் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இல்லையா? இப்ப சொல்ற, ஆண்டவரே நம்மளது தப்பு, நீங்க தான் என் பலன், நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள சொல்லி அந்த இதை வர வைத்து தூமியை குறித்து நான் போகலாமா போகக்கூடாதான்னு கர்த்தரை கேட்க. எல்லாமே போயிடுச்சு, பரவாயில்ல, நான் போகணும் நீங்க சொன்னா போறேன், போக வேண்டாம் சொன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தனியாலாம் இந்த பூமியில நின்றுடுறேன் அப்படின்னு
கர்த்தர் சொன்னார், போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வார். அல்லேலூயா. புறப்பட்டு போனால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வெற்றியோடு திரும்பி வந்தார். ஆமென். அப்போ நம்ம 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 பலன் எது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசுதான் நம்முடைய பலன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிங்க. என் கிருபை உனக்கு வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. அதாவது பவுல் ஜெபம் பண்றார். ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை, பலவீனம் இருக்கிறது கேட்கிறார். 3 தடவை கேட்டாராம். கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் போதும். நம்ம சில நேரங்களில் பலவீனமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறாரு. வேதம் சொல்லு, அவருடைய கிருபையில உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க என்று தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலே நீங்கள் பலப்படுங்கள். நீங்க எதுல உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். கிருபை வேணும். கர்த்தரிட போய் கேட்கணும், அது வேணும் இது கேட்கிறோம். அது ஒண்ணு கேட்கணும், கர்த்தாவே கிருபை எனக்கு தான். உங்க கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாது. கிருபையை எனக்கு தாரும் என்று கேளுங்க. அந்த கிருபை உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களை களிக்கூற பண்ணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்களை கிறிஸ்து கொடுக்கிற உதவிகளை பலப்படுத்துங்க. வேதம் சொல்ற எபிரேயர் 4ஆம் அதிகாரமா வாசிங்க. எபிரேயர் 4:15 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவரா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர். அல்லேலூயா. பரிதபிக்க கூடியவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லைன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, பரிதபிக்க கூடியவர் நம்முடைய ஆண்டவர். வாசிங்க திரும்பி. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஃபீலிங்ஸ் குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஜெயித்தவர். அல்லேலூயா. தோத்தவர் அல்ல, ஜெயித்தவர். அவருக்கு சொல்யூஷன் தெரியும். அல்லேலூயா. ஜெயிச்ச விட கேட்டாதான் உங்களுக்கு எப்படிங்க தப்பிக்க முடியும் தெரியும். தோத்த விட கேட்டா என்ன சொல்ல முடியும்? எப்படி நீங்க இந்த இதுல வந்தீங்க நீங்க வெளியே சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்படி நான் வெளியே வந்தேன். இப்போ இயேசு நம்முடைய எல்லா சோதனையிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருந்த அவர் நம்மை சோதனையிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கு. ஆகவே தைரியமா நம்ம எங்க போனோமா, கிருபாசன தண்டை போய் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு நீங்க தைரியமா போகணும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கு. இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நீங்க ஒரு அவமானம் நமக்குள்ள இருக்கலாம். வீட்டில் இருக்கிற சில காரியங்கள் உங்களை அவமானமா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க கேவலம் குடிச்சு தலை குடிச்சு போகிற சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். ஆனா விசுவாசிங்க, ஒரு தலையை நிமிர பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கண்டிப்பா உங்க தலையை நிமிர பண்ணுவான். எந்த அவமானம் இருந்தாலும் சரி, அதுல இருந்து உங்களை தலையை நிமிர பண்ணுவான். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி ஒளிய பண்ணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பந்தி இருக்கிறது. நீங்க எவ்வளவா அடிக்கப்படுறீங்களோ, 10 அடி கிடைச்சா அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த். உங்க ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருந்தா அதிகமான ஊட்டச்சத்து உங்களுக்கு கொடுப்பார். இப்போ நீங்கள் பலன் அடைந்து கர்த்தருக்காய் பறப்பதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்றாரா, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டான் சொல்லி அவள் மேல் தன் கையை வைத்தாராம். அவள் நிமிர்ந்தாராம். அல்லேலூயா. 18 வருடமாய்
வானத்தை அண்ணாந்து பார்க்காத அவள் இயேசுவை முகமுகமாய் பார்த்தாள். அல்லேலூயா. அவள் முதல்ல நிமிர்ந்த போது யாரை பார்த்தா? ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தாள். அல்லேலூயா. அப்போ உங்களை நிமிர பண்ணுகிறவர் உங்கள் முன்பாக இருக்கிறார். ஆமென். நீங்க யார் முகத்தை பார்க்கணும்? இப்போ இயேசுடைய முகத்தை பார்க்கணும். இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப வேதனைப்பட்டுட்டோம், ரொம்ப எல்லாமே கஷ்டப்பட்டுட்டோம். அப்ப அந்த கஷ்டத்துக்கு ஆறுதல் என இயேசுடைய முகத்தை பார்ப்பது. ஆமென். இயேசுவை தரிசிப்பது, இயேசுவோடு நடப்பது. அவளுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது. இயேசு தன் கரங்களை அவள் மேல் வைத்து, சிருஷ்டி கர்த்தர் அவர், அவளை உண்டாக்கிய கர்த்தர் அவள் மேல் தன் கரத்தை வைத்த பொழுது அவள் நிமிர்ந்தார், அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இயேசுவை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அவங்க முகங்கள் கிறிஸ்துவை காண. அதான் யோபு சொல்லுகிறான், உம்மை குறித்து நான் காதினால் கேட்டேன், இப்போதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. அப்ப இயேசுவை குறித்த பிரசன்னத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு, இயேசு விசுவாசித்தே இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கைன்னா எப்பப்பா சபைக்கு போறோம், வரோம், ஜபத்துல கலந்துக்கிறோம், ஆனா நாங்க மேல வராம அப்படியே இருக்கிறோமே நினைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களை நிமிர பண்ணி அவரை தரிசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதான் யோபு சொல்றாங்க, நான் காதினால் கேட்டேன், என் கண்கள் உங்களை காண்கிறேன். இயேசு உங்களை சந்திக்கிறார். ஆமென். இயேசு நம்மை சந்திக்கிற நாள் அற்புதத்தின் நாள். ஆண்டவர் தன் ஜனத்தை சந்தித்து தன் ஜனத்துக்கு அப்பத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சத்தில் இருந்தாங்கன்னா, பஞ்சமா இருந்த போது நகோமியும் குடும்பத்தாரும் வேற எங்கேயும் போயிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க, தப்பிக்கிறாங்க. ஆனா அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது, தேவன் தன் ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரத்தை அருளினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம், பட்டினி, வியாதி, என்னென்ன இருக்கிற கல பிரச்சனை எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிற நேரம் தான் அந்த சந்திக்கிற நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை நாம் சந்திக்கிறோம். அவர் நம்மிடத்தில் சாய்ந்து நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த பொண்ணை யோசித்து பாருங்க, நம்மள முடியாத பொண்ணு நிமிர்ந்து பார்த்த போது இவ்வளவு ஒரு அழகான காட்சி. யாரும் ஏங்கி கொண்டிருக்கிற இயேசுவை கண்டார். அல்லேலூயா. அவரை கண்ட முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள்லாம் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் முகத்தை பார்க்க வந்த நமக்கு அவராலே பலனும் பிரகாசமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு கண்கள் அவரை காணும் பொழுது அந்த பிரகாசம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. உடனே இருக்கிறவனா சொல்றான், என்ன சொல்றா? ஓய்வு நாள்ல எதுக்கு அற்புதம் செய்யுது அப்படின்னு சொல்ற. இப்போ சில ரூல்ஸ் இந்த உலகத்துல இருக்கலாம், சில ரூல்ஸ், சில முறைகள் இருக்கலாம். ஆனா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யும் பொழுது அதெல்லாம் உடைச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக்குறார், இயற்கைக்கான ரூல்ஸை மாத்துறார். அல்லேலூயா. கடல் மேல யாரும் நடக்க முடியாது, கப்பல்ல தான் போகணும். ஆனா உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் எது மேல் நடந்து வந்தாரா? கடல் மேல் நடந்து வந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்சுவலி அவர் எப்பவுமே கடல்ல நடக்கல, கப்பல்ல தான் போயிட்டு இருந்தார். தன்னோட சீஷர்கள் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் எப்படி வந்ததா? கடல் மேல் நடந்து வந்தார். அல்லேலூயா. அதனால என் ஜனத்தின் தாகத்தை தீர்க்க நான் இரவெல்லாம் செய்வேன். கர்த்தர் வேதம் சொல்லி எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் இயேசு எனக்காக எதையும் செய்வார். வேதம் சொல்லுகிறது, சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி? எப்படியா? இயேசுவையே பிதா கொடுத்துட்டாரு உங்க கையில. அப்படி கொடுத்தவர் சொந்த குமாரன், அதுதான் டாப், அதே செஞ்சுட்டாரு. இயேசு தன் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்துட்டாரு. அதோடு கூட மற்ற நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாமல் இருப்பாரோ? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எழுதிக்க, அந்த வசனத்தை பக்கத்தில் எழுதி வச்சுக்கீங்க. வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஜீவனையே எனக்கு கொடுத்துட்டீங்க, உங்க சொந்த குமாரனை எனக்கு கொடுத்துட்டீங்க, அப்போ அதோடு கூட இதையும் எனக்கு கொடுத்து விட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் கொடுப்பாரு. அவர் ஜீவனே கொடுத்துட்டாரு. நீ மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது.
அப்போ உங்களுக்கான சுகம் உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கான விடுதலை உங்களுக்கு சொந்தம். இயேசு சொன்னார், பிள்ளையின் அப்பம் பிள்ளைகளுக்கு உரியது. இப்போ தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை உங்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அல்லேலூயா. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் தந்தை. அல்லேலூயா. விசுவாசத்தின் தந்தை, விசுவாச பிரமாணத்தின் தந்தை. இப்போ நம்மளாம் யாரா இருக்கோம்? ஆபிரகாமின் குமாரர்களாக இருக்கிறோம், விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாச பிரமாணத்தில் வரக்கூடிய அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறோம், கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாரோ இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தரும். அல்லேலூயா. அந்த நாட்டில் கூலமா இருக்கிறவங்க அசுரெல்லாம் சில ஊழியர்கள் செய்யக்கூடாது தடைப்படப்பட்டிருந்தது. ஆனா கர்த்தர் வந்தபோது அதெல்லாம் மாற்றி எல்லாரும் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். நீ வா, அவன் வா அப்படிலாம் கர்த்தர் சொன்னார். எல்லாரும் வாருங்கள் சொல்றார். யாரும் அவருக்கு வர்றதுக்கு தடை இல்லை. எல்லாரும் வரும் பொழுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளால் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த நாட்கள் ஆபிரகாமின் குமாரன் சொல்வது அவ்வளவு பெருமை மிக்க காரியம். இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவகுமாரர்களாய் தேவகுமார்த்திகளாக இருக்கிறோம். ஆபிரகாம் சந்ததியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை நம்புறீங்க? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you, Jesus. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடிச்சிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடிச்சிடுவேன். இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்னே நீ என்னுடைய தெய்வம் என்றுமையா. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்பே நீ என்னுடைய தெய்வம் என்றுமையா. துதிச்சிடுவேன், உண்மையாக ஆராதிச்சிடுவேன், உம்மை துதித்திடுவேன், உண்மையாக ஆராதிச்சிடுவேன். வசனம் ஆத்துமாவை உயிர்ப்பெழ செய்யும், பிழைகளை ஞானியாக உயிர்த்தெழ செய்யும். வசனம் ஆத்துமாவை உயிர்த்தெழ செய்யும், பிழைகளை ஞானியாக உயிர்த்தெழ செய்யும். அதை பின்பற்றினார் எப்பொழுதும் பலன் பெற்றிடுவேன். கண்மணியே உம்மில்லா நாடுகளம் புகுந்தேன், அதை பின்பற்றினார் எப்பொழுதும் பலன் பெற்றிடுவேன். கண்மணியே உம்மில்லா நாடுகளம் புகுந்தேன். இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்பே நீர் என்னுடைய தெய்வம் என்றுமையா. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்பே நீர் என்னுடைய சொந்தம் என்றுமையா. உம்மை துதித்திடுவேன், உண்மையாக ஆராதிச்சிடுவேன், உம்மை துதித்திடுவேன், உண்மையாக ஆராதிச்சிடுவேன். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க. எந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணுமோ கேளுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன தேவையோடு பிள்ளைகள் நிற்கிறாங்களோ அந்த தேவைகள் இப்போது சந்திக்கப்படட்டும். அற்புதம் அடையாளங்களால் நிரப்பும். பிள்ளைகளோட வாஞ்ச விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும். தடைகள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சுகம் பெற நம் அனைவரோடு இன்றும் இன்றும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.